இல்ல சேர்ந்துக்க மாட்டேன், சண்டை போடுவேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு என்னை ஜெயிக்க முடியாம கடைசியில வந்துட்டு ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்யா அப்படின்னு கெஞ்சி நான் விட மாட்டேன் தம்பி, உன்னை உயிரோட எரிச்சிருவேன், புரியுதா? அதனால இப்ப நீ இந்த ஆஃபரை சூஸ் பண்றியா இல்ல என் கூட வந்து சண்டை போட போறியா அப்படின்னு டிராகன் ஓனருக்கு ஓவர் திமிரா பேச, அதுக்கு நம்ம ஹீரோ கெத்தா சொல்லுவான் பாருங்க, டேய் என்னடா வர வர ரொம்ப காமெடி பண்ற, நீ பேசாம கலக்க போகுது யாருக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உடம்புல அப்படியே அயன்மேன் நேனோ சூட் மாதிரி அப்படி வரும் பாருங்க, அப்படி ஃபுல்லா கவர் ஆயிட்டு நம்ம ஹீரோ அயன்மேன் சூட் போட்ட மாதிரி நிப்பான் பாருங்க, சும்மா கெத்தா இருப்பான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நீ என்னடா நினைச்ச, நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்டு பயந்து போய் உன் கூட வந்து சேர்ந்துருவேன் நினைச்சியா, உன்ன மாதிரி கேடுகட்ட மான்சரை ஊடு கட்டி அடிச்சு போட்டு தள்ளுவனே தவிர உன் கூட வீடு கட்டி வாழ மாட்டேன்டா, என்னதான் இருந்தாலும் நீ மான்ஸ்டர், உன் பேச்ச கேட்கற அளவுக்கு நான் ஒன்னும் தரந்தாழ்ந்து போலடா, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான், நான் இப்ப ஜெயிக்க போறேன், நீ தோக்க போறடா அப்படி நம்ம ஹீரோ மாசா சொல்ல, அதுக்கு அந்த டிராகன் மோனார்க்கோ அவனோட உள்ளங்கை நெருப்புல இருந்து ஸ்வாட எடுப்பான் பாருங்க, ஏதோ டோரிமேன் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துட்டே பேசுவான் பாருங்க, ஏய் நீர் மங்குனி அமைச்சர் என்று மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முறைச்சு பார்ப்பான் பாருங்க, நம்ம ஹீரோ அவனை முறைச்சு பார்ப்பான், ரெண்டு பேருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆயிருவாங்க பாருங்க, ரெண்டு பேருமே டடால் புட்டால்னு சண்டை போட அந்த இடமே புயல் சூறாவளி எல்லாமே வந்த மாதிரி கதி கலங்கி போய் கல்லெல்லாம் தெரிச்சு ஒரு மாதிரி அந்த இடமே நாசமா இருக்கும். அடுத்து அந்த டிராகன் மோனாருக்கு அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ அடிக்க போவான் பாருங்க, நம்ம ஹீரோ டேகரை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான், அடுத்து அவனோட ஸ்வாட வச்சு சரசரசரசன் வேகமா வீசிக்கிட்டே இருப்பான் பாருங்க, நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டே இருப்பான், அந்த டிராகன் மோனாருக்கு அவனோட வாழை வீசிக்கிட்டே பேசுவான் பாருங்க, டேய் ஷேடோ மோனார்க்கு, நம்ம இங்க ரெண்டு பேர் சண்டை போடுற அதே நேரத்துல என்னோட மோனார்க் ஆஃப் யோகமெண்ட் அந்த பரதேசி இந்த உலகத்தையே என்னோட ஆர்மியை வச்சு அழிச்சிட்டு இருப்பான்டா, உனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க நீ பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்தையுமே என்னோட ஆர்மியை வச்சு பஸ்பமாக்கிட்டு இருப்பான்டா அவன். அப்படி பேசிட்டே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட வச்சு குத்த போவான் பாருங்க, நம்ம ஹீரோ அவனோட டேகரை கிராஸா வச்சு அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான், பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். அடுத்து அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, நீ என்னதான் கிங் ஆஃப் டெட்டா இருந்தாலுமே உனக்குமே சாவ பார்த்தாலும் பயமா தான்டா இருக்கும், நீ என்ன நினைச்ச என்னைய பத்தி, அந்த பீஸ்ட் மோனார்க்கு ஃபிராஸ்ட் மோனார்க் மாதிரி லூசு நினைச்சியா, அப்படி கிடையாதுடா, நான் வேற 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 மாதிரிடா, உன்னையே எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன், உன்னோட சாவு என் கையில தான்டா, உன்னை நான் தான் கொல்லுவேன்னா கொல்லுவேன், கண்டிப்பா கொல்லுவேன், அது மட்டும் இல்லாம நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற இந்த மக்கள் எல்லாமே கடைசியில உனக்கு ஒரு கற்பனை மாதிரி தான்டா ஆக போகுது, இந்த மக்கள் இருந்த இடமே இல்லாத மாதிரி. உனக்கு அந்த ஷேடோ மோனார்க்கோட பவர் கிடைச்சவனையே தெரிஞ்சிருக்கணுமேடா நான் எந்த அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றது, அதை தெரிஞ்சுமே நீ முட்டாள் மாதிரி என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோ